வாங்க வாங்க வாங்க. 50 ரூபாய்க்கு விற்க வேண்டிய அதிரசத்தை 5 ரூபாய்க்கு நான் வித்துட்டு இருக்கேன். அருமையான அதிரசம். வாங்க வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்க. வாங்க வாங்க. அருமையான அதிரசம். இத சாப்பிட்டீங்கன்னா சந்தோஷம் தழைக்கும். என்னம்மா ஒரு அதிரசத்துக்கு இவ்வளவு பெருமையா? மத்த அதிரசத்துக்கெல்லாம் அந்த பெருமை இல்ல. பொம்மி கைப்பட்டதுனால அத்தனை ருசியான அதிரசமா மாறிடுச்சு. சரிம்மா, எனக்கு ஒரு 20 ரூபாய்க்கு கொடு. அவளை முதலாளியா ஆக்கணும்னு நீ ஆசைப்பட்ட. ஆனா அவ இப்படி ரோட்ல நின்னு சில்லறையா வாங்கறத அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு திரும்ப திரும்ப நிரூபிக்கிறா. உங்க வீட்டு குழந்தைக்கு இந்த அதிரசத்தை கொடுத்தீங்கன்னா நல்ல உரமா வளரும். உங்க வீட்ல இருக்கிற தாத்தா பாட்டிக்கு கொடுத்தீங்கன்னா 10 நாள் படுக்கையில படுத்திருந்தாலும் துள்ளி எழுந்திருச்சிருவாங்க. அப்பேற்பட்ட அதிரசம் இது. அப்படியா? ரொம்ப நன்றிமா. ஆஹா, வேம்பு சார் வராரு. நல்லா என்ன திட்ட போறாரு. இன்னைக்கு தொலைஞ்ச பொம்மி. அண்ணே, ஒருவேளை நான் அதிரசத்தை விட்டுட்டு போயிட்டா நீங்க ஆளுக்கு கொஞ்சமா பிரிச்சு எடுத்துக்கோங்க, சரியா? ஏமா அதிரசத்தை விக்க தானே கொண்டு வந்த, அதை ஏமா விட்டுட்டு போறாங்கற? அது அப்படிதானே. நான் என்ன நினைச்சு வந்தேனோ அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுனே. ஓ, லாபம் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. இந்த கண்கொள்ளா காட்சியை பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. வேம்பு சார் திட்டுங்க. வேம்பு சார் அன்னைக்கு மாதிரி என் கைய புடிச்சிட்டு போங்க. வேம்பு சார் திட்டுங்க. வேம்பு சார் திட்டுங்க. வேம்பு சார் அதிரசம் எவ்வளவுங்க? 5 ரூபாதான். இந்தாங்க, ஒரு 200 ரூபாய்க்கு அதிரசம் கொடுங்க. வேம்பு சார் அது வந்து 200 ரூபாய்க்கு அதிரசம் கொடுங்க. இந்தாங்க, எல்லாரும் வயிறார சாப்பிடுங்க. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. நில்லு. என்ன சித், நீ போய் அவளை திட்டுவேன்னு பார்த்தா அதிரசத்தை வாங்கி பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்துட்டு வர. தமனா, நான் எதிர்பார்த்தது அவ செய்யல, அதனாலதான் அவ என்ன எதிர்பார்த்தாலோ அத நான் செய்யல. போலாம் வா. சொன்ன சீன் என்னவோ கரெக்ட் தான், ஆனா கிளைமேக்ஸ் தான் அண்ணன் வேற மாதிரி மாத்திட்டாரு. அதான் பிரச்சனையே. நீயும் ஐடியாவும். வேம்பு சார் வேக வேகமா வந்ததும் நான் எவ்வளவு எதிர்பார்ப்போட பார்த்தேன் தெரியுமா? நீங்க பண்ண தப்புக்கா. நீங்க எதிர்பார்ப்போட போனது மாமாக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு. அப்படியா சொல்றீங்க? ஆமா அண்ணி, நீங்க யதார்த்தமா நடிச்சிருந்தா அண்ணன் பதார்த்தமா உங்க வலையில விழுந்திருப்பாரு.
நீங்க மிஸ் பண்ணி எதிர்பார்ப்ப ரொம்ப முகத்துல காமிச்சிட்டீங்க போல இருக்கு. இங்க பாருங்க நீ, இதெல்லாம் வேலைக்காகாது. சூப்பரா ஒரு ஐடியா பிடிக்கலாம். நாங்க 4 பேர் டிஸ்கஸ் பண்றோம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என்கிட்ட விட்டிருந்தாலே நான் எப்படியாவது வேம்பு சார் கோவத்தை சரி பண்ணிருப்பேன். ம், பொம்மி, என்ன ஐடியா யோசிச்சுட்டு இருக்க? ஐடியா கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. ம். வந்துச்சு. என்னன்னு சொல்லு. அத நான் இப்ப சொல்ல மாட்டேன். ஆ? நீங்க ஏதாவது நல்லது செய்யறோன்னு உள்ள பூந்து கெடுத்து விட்டுருவீங்க. அதிரசம் ஐடியாவை கெடுத்த மாதிரி. நாங்க 4 பேர் சேர்ந்து கெடுத்துட்டோமா? நீயே கெடுத்துட்டு வந்துட்டு நாங்க கெடுத்துட்டோம்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி, அத பத்தி எல்லாம் பேசாதீங்க. இப்ப நான் எப்படி வேம்பு சார என் வழிக்கு கொண்டு வரேன்னு பாருங்க. வேம்பு சார், கண்டுக்காமையா போறீங்க? இந்த பொம்மி மோசமானவங்களையே ஜெயிச்சு பரிசு வாங்கினவ. என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. வேம்பு சார், திரும்புங்க சார். வேம்பு சார், என்ன பாருங்க. அன்பா பேசலனா கூட பரவாயில்ல, கோவமாவது பேசுங்களேன் சார். அப்பா, உள்ள போயிட்டாரு. வேம்பு சார் இப்போ லப்பு டப்பைங்கன்னு என்கிட்ட கேட்டுதானே ஆகணும். கேளுங்க வேம்பு சார், என்கிட்ட கேளுங்க. இப்போ நீங்க என்கிட்ட பேசிதானே ஆகணும். எப்படி பேசாம இருக்கீங்கன்னு பாக்குறேன். சார், வாய் விட்டு கேளுங்க. நீங்க எதுக்கு பயப்படலனாலும் இதுக்கு நீங்க பயப்பட்டே தான் தீரணும். ஏன்னா முக்கியமான விஷயம் எல்லாம் லப்பட்டப்புக்குள்ள தானே இருக்கு. கேளுங்க.
விடுகதை மாதிரி நடிக்கிறாரோ? ஒரு மனுஷி எவ்ளோ பாடுபட்டு உங்களை பேச வைக்க முயற்சி பண்ற, அதுக்காகவாவது என்கிட்ட 2 வார்த்தை பேசினா குறைஞ்சா போயிடுவீங்க. விடமாட்டா இந்த பொம்மி. என்கிட்ட இன்னொரு திட்டம் இருக்கு. இந்த கட்டில்ல நீங்க படுக்கணும்னா என்ன தொட்டு தூக்கி என்ன எழுப்பி என்கிட்ட பேசிதான் ஆகணும். என்னதான் பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். வராரு. இப்போ எழுப்ப போறாரு. தவியா தவிச்சிட்டு இருக்கேன். இவர் பாட்டுக்கு நிம்மதியா தூங்குறாரு. ஐயோ, இந்த வேம்பு சார் எதுக்கும் இறங்கி வரவே மாட்டேங்கிறாரே. வேதாளம் முருங்கை மரம் ஏறின மாதிரி ஏறி உட்காந்துக்கிட்டாரு. இவர் எப்படிதான் சரி பண்ணட்டும்? எப்பதான் பழைய மாதிரி ஆவாருன்னு தெரியலையே. என்னாலதான் இப்படி ஆயிட்டாரு. என் மேலதான் தப்பு. கிளம்பி போயிட்டா போல இருக்கு. ஓ, தமனாக்கு இன்னைக்கு பர்த்டேவா? தமனாக்கு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தா என்ன? பேசாம அவளை நம்ம ஃபேமிலி குரூப்ல ஆட் பண்ணிடலாம். எல்லாரையும் விஷ் பண்ண சொல்லிடலாம். அவளுக்கு இதை விட பெஸ்ட் பர்த்டே கிஃப்ட் வேற எதுவுமே இருக்க முடியாது. தமனா ஆட் பண்ணியாச்சு. குட் மார்னிங் எவ்ரிஒன். இன்னைக்கு தமனாவோட பர்த்டே. எல்லாரும் அவளுக்கு மறக்காம விஷ் பண்ணுங்க. தேங்க்யூ. இது என்ன பெரிய அநியாயமா இருக்கு? ஏன் உன் சீரியல் டயலாக் எவனாவது காப்பி அடிச்சிட்டானா? அட நீ வேற. அப்படி இருந்தாலாவது பரவாயில்ல. நம்ம ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல அண்ணன் தமனாவை ஆட் பண்ணிருக்காரு. ஏன் தான் புத்தி இப்படி போதும்னு தெரியல. என்ன சொல்ற? அட ஆமா. சரி சரி, இது பொம்மியாக்காக்கு தெரியாம பாத்துக்கணும். என்னாச்சு? எதுல தமன்னாவை சேர்த்திருக்காரு? ஐயோ, அது ஒண்ணு இல்ல அண்ணி. சொல்லுங்க. அது வாட்ஸ்அப் குரூப்ல ஃபேமிலி குரூப் இருக்குல்ல, அதுல அண்ணன் தமன்னாவை ஆட் பண்ணிருக்காரு. இன்னைக்கு அவளுக்கு பர்த்டேவா, எல்லாரையும் வாழ்த்த சொல்லி போட்டிருக்காரு. அண்ணி, ஐயோ சொதப்பிட்டனே. டேய் ஏண்டா அன்னைக்கு தெரிய வேண்டான்னு அவங்க வரும்போது கேக்குற மாதிரியா சொல்லுவேன்?
சரியான முட்டாள் ராணி. ச்சே. வேம்பு சார், உங்க தம்மனா பொம்மை கெட்டப்ல வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. எப்படியும் உங்க ஃபேமிலி குரூப்ல என்னோட பேரை ஆட் பண்ணி எல்லாரையும் எனக்கு விஷ் பண்ண வச்சிட்டீங்க. எனக்கு இது போதும். எனக்கு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்க போறேன். ஹலோ எவ்ரிபடி. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? ஒன்னும் இல்ல. இன்னைக்கு எனக்கு பர்த்டே. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமேனு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். வித்தியாசமா இருக்கட்டும்னு பண்ணியா இல்ல யாரையாச்சும் இமிடேட் பண்ணோன்னு பண்ணியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அடடே, தாத்தா? என்னம்மா விசேஷம்? பாட்டி, இன்னைக்கு என்னோட பர்த்டே. 2 பேரும் நான் ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்க. இருமா. நல்லா இருமா. இந்தாங்க, கூடிய சீக்கிரமே ஒரு வரனை கல்யாணம் பண்ணி நீ நல்லா இருக்கணும். ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ம். தாத்தா, நான் மேல சித்தார்த் கிட்ட கொடுத்துட்டு வரேன். ஆஹா. பொம்மி, இந்தா, எனக்கு பர்த்டே ஸ்வீட் எடுத்துக்கோ. இந்தா, பாத்தி என்னோட ட்ரெஸ்ஸ. நீ மட்டும் இப்படி எல்லாம் போட்டு மினுக்குவியா? என்னாலையும் இப்படி போட்டு மினுக்க முடியும். ஸ்வீட் எடுத்துக்கோ பொம்மி. ஹாய் சித்தார்த். ஹே தமன். இந்தா, ஸ்வீட் எடுத்துக்க. ஹே, நான் தான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன்னு தெரியும்ல. நீ சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். இந்த ஸ்வீட் உனக்குன்னு யார் சொன்னா? பர்த்டே பேபிக்கு எடுத்து ஊட்டி விடு. ஐயோ வேம்பு சார், வேணாம் வேணாம். ஹாப்பி பர்த்டே தமன். நான் இதோ வந்துடுறேன். எப்படி உள்ள நுழைஞ்சேன்னு பாக்குறியா? எனக்கு எப்பவுமே சைக்கிள் கேப்ல கப்பல் விட்டு தான் பழக்கம். அத நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன். இப்ப எனக்கு கப்பல் விடுற கேப்பே கிடைச்சிருக்கு. இப்ப நான் என்ன ஓட்டுவேன்னு நீயே தெரிஞ்சுக்க. எனக்கு இந்த Dress எப்படி இருக்குன்னு நீ சொல்லவே இல்லையே. ரொம்ப கேவலமா இருக்கு. ஆனா சித்தார்த்துக்கு பிடிச்சிருக்கே. எனக்கு அதான் வேணும். அவனுக்கு உன் மேல இருக்கிற கோவத்தை எனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். இதை எப்படி நான் யூஸ் பண்றேன்னு மட்டும் பார்த்து கத்துக்கோ. இந்த மாதிரி கெட்டப் போட்டெல்லாம் வேம்பு சாரை ஏமாத்த முடியாது. அவரு சொக்க தங்கம். அந்த சொக்க தங்கத்தை உரசி பார்க்கதான் நான் வந்திருக்கேன். போய் உரசவா? தமன்னா, இன்னைக்கு உன் பிறந்த நாள். நான் நல்ல விதமா சொல்றேன். என்கிட்ட வாங்கி கட்டிக்காத, கிளம்பிரு. சித்தார்த்தை என் பக்கம் இழுத்து உனக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உன் கதை அம்பேல் தான். தேங்க்யூ. இன்னைக்கு என்னோட பர்த்டேங்கிறதால நான் செம்ம பிளானோட வந்திருக்கேன். என்ன, எங்களுக்கெல்லாம் பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ண போறியா? அதெல்லாம் விட ஒரு சூப்பரான விஷயம் சொல்ல போறேன். நான் வீட்ல அல்வா செய்யறதுக்கு கத்துக்கிட்டு வந்திருக்கேன். ஓ, உனக்கு அல்வாவை குடுக்க தானே தெரியும். அல்வாவை கிண்டலா வேற தெரியுமா? இதானே வேண்டாங்கிறது. எதுக்குமா இந்த விஷய பரீட்சை? அல்வா சாப்பிடணும்னா சொல்லு, கடைக்கு போன் பண்ணா 5 நிமிஷத்துல கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. தாத்தா, இருந்தாலும் நான் செய்யற மாதிரி வருமா? ஓ, சூப்பரான கோதுமை அல்வா சூப்பரா பண்ணி தர போறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். மத்தவங்க எல்லாம் சேர்ந்து ஹல்வா பண்ணுவாங்க, நீ மேல இந்த முந்திரி தூவ, அப்படிதானே?
என்ன தவிர வேற யாரும் கிச்சனுக்குள்ள வரக்கூடாது. நான் மட்டும் தனியா நின்னு செஞ்சு காமிச்சு உங்க எல்லாரையும் அசத்த போறேன். அதுக்குதான் அம்மாவோட ஹெல்ப் அப்புறம் யூடியூப் எல்லாமே பார்த்து கத்துக்கிட்டு வந்திருக்கேன். சரிம்மா, இருந்தாலும் கிச்சன்ல எது எங்க இருக்கும்னு உனக்கு தெரியாதுல்ல. இவங்கெல்லாம் வந்து உனக்கு உதவி பண்ணட்டுமே. பாட்டி வேண்டாம் பாட்டி, சொன்ன கேளுங்க. அல்வா கிண்டுறதெல்லாம் ஏன் வேலை, சாப்பிடுறது மட்டும்தான் உங்க எல்லாரோட வேலை, புரியுதா? இது என்னோட அன்பு கட்டளை.